தமிழ்ச் சங்கம் பெருமையுடன் வழங்கும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம். வணக்கம் அன்பு உள்ளங்களே. வாரம் ஒருமுறை வள்ளுவரது 10 குறட்பாக்களுக்கு எளிய நடையில் கவிதை வடிவில் குரலின் குரலாக விளக்கத்தை நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றும் கூட அறத்துப்பால் அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம் என்ற தலைப்பின் கீழ் அமைந்த 10 குறட்பாக்களுக்கு எளிய நடையில் விளக்கத்தை கவிதை வடிவில் நாம் அறிந்து கொள்வோம். இன்பமே உந்தன் பேர் பெண்மையில், இன்பமே உந்தன் பேர் பெண்மையில், என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. இன்பமே Baby
இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. அறத்துப்பால் அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம் என்ற தலைப்பின் கீழ் அமைந்த முதற் குறட்பா, அதாவது 51வது குறட்பா. மனைத்தக்க மாண்புடைகள் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணை. அந்த குறட்பாவுக்கு விளக்கமாக வரும் குறளின் குரல்: பண்புடை தலைவியாய் திகழும் துணைவி இன்புறு வாழ்வை இயற்றும் மனைவி. பண்புடை தலைவியாய் திகழும் துணைவி இன்புறு வாழ்வை இயற்றும் மனைவி. அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம் தலைப்பின் கீழ் அமைந்த 2வது குறட்பா, அதாவது 52வது குறட்பா. மனைமாட்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். அந்த குறட்பாவுக்கு விளக்கமாக வரும் குறளின் குரல்: இல்லாள் பண்பிலாள் என்பதோ இழுக்கு எல்லாம் இருப்பினும் இருக்குமோ கழிப்பு. இல்லாள் பண்பிலாள் என்பதோ இழுக்கு எல்லாம் இருப்பினும் இருக்குமோ கழிப்பு. இனி 3வது குறட்பா, அதாவது 53வது குறட்பா. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. அந்த குறட்பாவுக்கு விளக்கம்: இல்லவள் மாண்பெனில் இல்லது ஒன்றில்லை, இல்லவள் அல்லனில் உள்ளது ஒன்றில்லை. இல்லவள் மாண்பெனில் இல்லது ஒன்றில்லை, இல்லவள் அல்லனில் உள்ளது ஒன்றில்லை. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு. பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீ. போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று நெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு. கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமா, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமா. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீ. போல தோகை மேனி என்று அள்ளும் போது மேலும் கீழும் ஆடும் ஆசை உண்டு. காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுமோ. பொன்னின் நிறம் பிள்ளை மனோ வள்ளல் குணம் யாரோ. மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ.
மெட்டோடு மெல்ல நான் கொட்டாடும் வேளை தோறும் போதை என்ன சொல்ல பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ள குணம் யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனியோ வாழ்க்கை துணை நிலம் தலைப்பின் கீழ் அமைந்த 4வது குறட்பா, அதாவது 54வது குறட்பா. பெண்ணி பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மையுண்டாக்கப் பெறின். அந்த குறட்பாவுக்கு விளக்கமாக வரும் குறளின் குரல்: கற்பெனும் திண்மை கன்னியர் மாட்சி நற்பெரும் பேற்றினை நல்கிடும் காட்சி. கற்பெனும் திண்மை கன்னியர் மாட்சி நற்பெரும் பேற்றினை நல்கிடும் காட்சி. அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம் தலைப்பின் கீழ் அமைந்த 5வது குறட்பா, அதாவது 55வது குறட்பா. தெய்வம் தொழாள் குழுனன் தொழுதெழுவாள் பெய்யெனப் பெய்யும் மழை. அந்த குறட்பாவுக்கு விளக்கமாக வரும் குறளின் குரல்: தலைவனை தெய்வமாய் தொழுபவள் நாதம் கலையென மயங்கி கனியுமே மேகம். தலைவனை தெய்வமாய் தொழுபவள் நாதம் கலையென மயங்கி கனியுமே மேகம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேமதுர தமிழோசை நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் டாக்டர் ஆர் மரிய செல்வம். அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம் தலைப்பின் கீழ் அமைந்த 6வது குறட்பா. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். அந்த குறட்பாவுக்கு விளக்கமாக வரும் குறளின் குரல்: கற்போடு துணை பேணி குலம் காக்கும் பெண்மணி நற்சிறப்புடையவளாய் திகழ்கின்ற கண்மணி. கற்போடு துணை பேணி குலம் காக்கும் பெண்மணி நற்சிறப்புடையவளாய் திகழ்கின்ற கண்மணி. பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு அன்னத்தின் தோகை என்ற மேனியோ அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையோ கொஞ்சி சிரித்தாய் என் நெஞ்சை பறித்தாய் கொஞ்சி சிரித்தாய் என் நெஞ்சை பறித்தாய். பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு மலைமகள் மலருடை அணிந்தாள் வெள்ளிப்பனி விழ முழுவதும் நனைந்தாள். மலைமகள் மலருடை அணிந்தாள் வெள்ளிப்பனி
மயங்கட்டுமே பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு கூந்தல் தொட்டாடி என்னை தேடி ஆடி வர கன்னித்தேனை உண்ணும் பார்வை வண்ணம் நூறு பாடி வர கட்டு கூந்தல் தொட்டாடி என்னை தேடி ஆடி வர கன்னித்தேனை உண்ணும் பார்வை வண்ணம் நூறு பாடி வர மெல்ல மெல்ல வழங்கட்டும் கவிதை சொல்லி சொல்லி மயங்கட்டும் இளமை எந்நேரமும் உன்னோடு நான் ஒன்றாகி வாழும் உறவல்லவோ பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு ஆடை மூடும் ஜாதி பூவில் ஆசை உண்டாகு ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் போதை உண்டாகு ஆடை மூடும் ஜாதி பூவில் ஆசை உண்டாகு ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் போதை உண்டாகு கண்ணோடு கண் பண்பாடுமோ பெண்மேனிதான் என்னாகுமோ அணைத்திடும் கரங்களில் வளைந்து நின்றாடும் அணைத்திடும் கரங்களில் வளைந்து நின்றாடும் ஆனந்த அருவியில் சுகம் பல தேடும் ஆனந்த அருவியில் சுகம் பல தேடும் பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு அன்னத்தின் தோகை என்ற மேனியோ அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையோ கொஞ்சிச் சிரித்தாய் என் நெஞ்சை பறித்தாய் கொஞ்சம் சிரித்தாய் என் நெஞ்சை பறித்தாய் பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம் தலைப்பின் கீழ் அமைந்த 7வது குறட்பா, அதாவது 57வது குறட்பா. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அந்த குறட்பாவுக்கு விளக்கமாக வரும் குறளின் குரல்: காவலாய் நின்று காப்பதோ கற்பு பூவையர் நிறையே பொன்னிகர் காப்பு. காவலாய் நின்று காப்பதோ கற்பு பூவையர் நிறையே பொன்னிகர் காப்பு. அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம் தலைப்பின் கீழ் அமைந்த 8வது குறட்பா, 58வது குறட்பா. பெற்றார் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப் புத்தேளிர் வாழும் உலகு. அந்த குறட்பாவுக்கு விளக்கமாக வரும் குறளின் குரல்: கணவனை போற்றி கடமையை செய்பவர் விண்ணக வாழ்வில் விழுமியம் கொள்பவர். கணவனை போற்றி கடமையை செய்பவர் விண்ணக வாழ்வில் விழுமியம் கொள்பவர். இனி அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம் தலைப்பின் கீழ் அமைந்த 9வது குறட்பா, அதாவது 59வது குறட்பா. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. அந்த குறட்பாவுக்கு விளக்கமாக வரும் குறளின் குரல்: பண்புடையாள் தரும் பேரோ பகைவர் முன் பீடு நடை பண்பில்லா துணையாழோ புகழெல்லாம் போக்கும் படை. பண்புடையாள் தரும் பேரோ பகைவர் முன் பீடு நடை பண்பில்லா துணையாளோ புகழெல்லாம் போக்கும் படை.
அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம் வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம் சுகம் இதை பெறுவதில் பலவித ரகம் இந்த அனுபவம் தனியொரு விதம் மலரும் வளரும் பல நாள் தொடரும் அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும் காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும் காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும் மெல்லத்தான் நெஞ்சை கிள்ளத்தான் கொடி இடை விளைவது கனி இந்த கனி இடை விளைவது சுவை அந்த சுவை பெற நமக்கென குறை அழகிய தமிழ் மகன் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் பாடல் பெரும் கவிக்குயில் பக்கம் வா இன்னும் பக்கம் வா மழை தரும் முகில் என குழல் நல்ல இசை தரும் குழல் என குரல் உயிர் சிலை என உலவிடும் உடல் நினைத்தேன் அழைத்தேன் மலர் போல் பறித்தேன் அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும்
அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம் தலைப்பின் கீழ் அமைந்த இறுதி குறட்பா 10வது குறட்பா, அதாவது 60வது குறட்பா. மங்கலம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அந்த குறட்பாவுக்கு விளக்கமாக வரும் குறளின் குரல்: மனைவியின் மாண்பே மனைக்கு மங்கலம், நன்மக்கட்பேரோ நல்லதோர் அணிகலம். மனைவியின் மாண்பே மனைக்கு மங்கலம், நன்மக்கட்பேரோ நல்லதோர் அணிகலம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேமதுர தமிழோசை. அறத்துப்பால் அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம் தலைப்பின் கீழ் அமைந்த 10 குறட்பாக்களுக்கு எளிய நடையில் கவிதை வடிவில் குறளின் குரலாக விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அன்பு உள்ளங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பின் டாக்டர் ஆர். மரிய செல்வம். வணக்கம் அன்பு உள்ளங்களே.